பிக்வின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையா ஒரு கருவேப்பிலை பொடி செய்ய போறோம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டான பொடி. இத இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் குடுத்தோம்னா, கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா அயனோ, அந்த முடி பிரச்சனை எதுவுமே வராது. சூப்பரா இருக்கும். இதுக்கு கருவேப்பிலை நான் 1 கொத்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் வரமிளகா, தேங்காய் துருவல். நீங்க தேங்காவ ஃப்ரெஷ்ஷா வறுத்து இந்த ரெடி கே அரைச்சு செஞ்சுக்கலாம். அல்லது நீங்க அ அ ரெடிமேடா வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த கடலை பருப்பு 1 டீஸ்பூன், அ இந்த இது உடைச்ச உளுந்து இதையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நம்ம ஆயில் விடாம தான் நம்ம எல்லாம் செய்யணும். அப்பதான் சிக்கு அடிக்காது, சிக்கு வாசம் வராது கொஞ்ச நாள் வச்சிருந்தாலும். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு, செவக்க வறுபட்டுருச்சு. அதை எடுத்து தனியா மாத்திக்கலாம். இந்த மாதிரி பொடி ரொம்ப ஹெல்த். இப்ப கருவேப்பிலையே நம்ம குழம்புல போட்டாலும் எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். ஜீரகம் மிளகையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதுல ஆயில் சேர்க்காம வறுக்கிறோம், அதுதான் மெயின். இதுல நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். இதோடைய வரமிளகாய் நாளையும் சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலைக்கு தகுந்த மாதிரி உங்க காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவல் இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வறுத்து போட்டோம், இதுல பால் இருக்கும். அதனால நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது அந்த ஈரத்தன்மை போயிடும். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொடிக்கு. இதோட நீங்க எள்ளும் வறுத்து போட்டுக்கலாம். இருந்தாலும் எள்ளு ஆயில் ரிலீவ் ஆகும். அதனால இந்த தேங்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போதும். இப்போ இருக்கிற கருவேப்பிலையும் அதே மாதிரி ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையா லோவா அடுப்புல வச்சு, இது நம்ம ஆல்ரெடி கழுவி நல்லா ஈரத்தை உணர வச்சு வச்சிருக்கிறோம். அதை இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்ல நல்லா அந்த ஈரம், அதாவது அதில் இருக்கிற அந்த பசை போகிற வரையில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நாம் இந்த பருப்பு வகை, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் இதையெல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடலாம். பாருங்கள், அதோட உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை நம்ம வறுத்ததை நல்லா இப்படி கையில் நாம்பி பிடிச்சோன்னா உடையணும், நல்லா நுணுங்கணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா பொடி அரைச்சி வரும். ஈரம் இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலரும் மாறாமல் ரோஸ்ட் பண்ணணும். கலர் போயிடுச்சு அப்படின்னா அந்த பொடி பார்க்கவும் நல்லா இருக்காது. அதில் இருக்கிற இதுவும் போயிடும், சத்தும் போயிடும். பாருங்க, இப்படி அரைச்சோன்னா இந்த மாதிரி பச்சை பசேல்னு பொடி இருக்கணும். அப்பதான் கருவேப்பிலை பொடி நல்லா பாருங்க அட்ராக்ஷனா இருக்குது. பொடியை பார்க்கும் போதே சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வரணும். பாருங்க, இதை நல்லா காய விட்டு நல்லா அந்த சூடு ஆற விட்டு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கணும். இது சாதத்தோட எப்படி சாப்பிடணும் அப்படின்னு காமிக்கிறேன். இது நல்லா ட்ரையா சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை அதோட நெய்யோ ஆயிலோவும் நல்லெண்ணெயும் கலந்தும் சாப்பிட்லாம். இது ட்ரையாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், நெய் ஆயில் கலந்தாலும் சூப்பராக இருக்கும். இது கருவேப்பிலை பொடி எல்லா சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால நம்ம இப்படி வீட்லேயே நம்ம ரெடிமேடாக வாங்குறத விட நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டா பேச்சுலருக்கும் கொடுத்து விடலாம். குழந்தைகளுக்கும் இதை பர்டிகுலராக நம்ம இப்படி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிக்வின் சேனல் செஞ்சு பாருங்கள். பிக்வின் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.